Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இதன் மூலமாய் உங்களை பார்க்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கடந்த 10 மாதங்களிலும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதம், இந்த நவம்பர், இந்த மாதத்தை அநேகமாக எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு 3 முக்கியமான விசேஷத்துக்காக எல்லாரும் இந்த மாதத்தை பயன்படுத்துவாங்க. அதுல முதல் ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எதற்காக அப்படின்னா, இந்த நவம்பர் மாதத்தை நிறைய கிறிஸ்தவர்கள் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, தேங்க்ஃபுல்னஸ் ஆர் கிராட்டிடியூட் ஆட்டிடியூடை ரிவீல் பண்றதுக்கான ஒரு மாதமாக இதை பயன்படுத்துவார்கள். தங்களுக்கு தேவன் இந்த வருடம் முழுவதும் செய்த நன்றியை வெளிப்படுத்துவதற்கு இந்த நவம்பர் மாதத்தை பயன்படுத்துவாங்க. ஆக இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் கடந்த இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:18 வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். இந்த வசனத்துல எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்லல, ஃபார் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லல, இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. நீங்க எல்லாவற்றிலையும் எந்த சூழலா இருந்தாலும் அதற்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும். இந்த 10 மாதங்கள்ல ஆண்டவர் அநேக நன்மைகளை செஞ்சிருப்பார். சில விஷயங்கள் உங்களுக்கு செய்யாது போல தோணிருக்கலாம், சில விஷயங்கள் நடக்காது போல தோணிருக்கலாம், சில பிரேயர்ஸ் அன்ஆன்சர்ட், பதில் வராது போல உங்களுக்கு தோணிருக்கலாம். இப்படி எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நபர்களாய் அல்லது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற நபர்களா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. ஒரு பேக்கரியில ஒரு பேக்கர், அந்த கேக் மேக் பண்ற ஒரு பேக்கர் கேக் மேக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கப்போ ஒரு கேக் நல்ல சரியா அது வேகவே இல்லை. அதை என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பேக்கர் ரொம்ப நேரம் வேக வச்சு சரியா வேகணும்னு அதை பேக்கர்ல இருந்து வெளியே தூக்கி போறாரு. இந்த வெளியே தூக்கி போடும்பொழுது ஒரு பிச்சைக்காரன் அந்த பக்கம் இருந்து போயிட்டு இருக்கப்போ அந்த வேகாத அந்த கேக்கை எடுத்து பார்த்துட்டு அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றான். அப்போ அந்த பேக்கரி ஓனர் அதை பாக்குறாரு. ஏன் வேகாத ஒரு கேக்கை எடுத்துட்டு இதுக்காக தேங்க்ஸ் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு கிடைச்ச அந்த வேகாத இதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய உணவு. உங்களுக்கு அது ஒருவேளை அது போதுமான உணவா இல்லாம இருக்கலாம், ஆனால் எனக்கு இது பெரிய உணவு. அதுக்காக இந்த வேகாத ஒரு கேக்குக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்டான ஒரு பொருள் அப்படின்னு மத்தவங்க தூக்கி போட்ட ஒண்ணு, ஆனா அவனுக்கு அது உபயோகமா இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த பிச்சைக்காரன் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கான். இதை நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, உபயோகப்படுத்தப்படாத பொருள், எனக்கு தேவையில்லாத சில விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 10 மாதங்கள்ல தேவன் அப்படி எதெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்த்து ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஈவன் இன் வெயிட்டிங் பி தேங்க்ஃபுல் டு காட். ஒருவேளை இந்த 10 மாதங்களும் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம கூட உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அதற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் இந்த 2 மாதங்கள்ல ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஈவன் இன் பெயின் கிவ் தேங்க்ஸ் டு காட். ஒருவேளை வலி நிறைந்த பாதைகளா இருக்கலாம், நீங்க போய் கொண்டிருக்கிற சில வாழ்க்கை முறை, உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், இந்த சூழல்ல சில பெயின்ஃபுல்லான நீங்க ஒரு பாதை வழியா கோத்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதற்கும் நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிற்காக அல்ல, எல்லாவற்றிலையும் நீங்க எதை செய்தாலும் அதற்கு நன்றி சொல்லுங்க. இன்னொரு வசனம் கூட அழகா சொல்லி இருக்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. சோ இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீங்கள் காணாத நன்மைகளுக்காக, உங்களுடைய எல்லா பாதைகளுக்காக, எல்லா சூழலுக்காக இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உட்கார்ந்து ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுக்கு நன்றி சொல்லி படுங்கள். ஏன்னா ஒரு பாஸ்டர் அழகா சொன்னாரு, தேங்க்ஃபுல் ஹார்ட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தோட இருக்கும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய அடையாளமே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எப்பெல்லாம் ஆண்டவரே நடந்ததுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு நம்ம சொல்றோமோ அப்பெல்லாம் என்ன, நம்ம தேவனை நம்பிட்டு இருக்கும்னு அர்த்தம். 2வது ஒரு பாஸ்டர் அழகா சொன்னாரு, தேங்க்ஃபுல் ஹார்ட் இஸ் அ மேக்னெட் ஃபார் மிராக்கிள். நன்றி உள்ள இதயம் என்பது அற்புதங்களை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும் காந்தம் போட்டதான். வருகிற நாட்களும் வருகிற புதிய வருடத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் செஞ்ச எல்லா அற்புதங்களுக்காக தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை, பெரிய அடையாளங்களை உங்களுடைய வாழ்வுகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ. God bless you and have a great day.